ஃபோன்பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபோன்பேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இது மாதிரி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்த உடனே நம்மளுக்கு இது வந்து லோடிங் ஆகிட்டு இது மாதிரி சிம்பிளாக ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்கும். இதில் வந்து நம்முடைய ஃபோன் நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய பேங்க்கில் வந்து எந்த நம்பரை வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுங்க. இது மாதிரி உங்கள் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ப்ரொசீட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபோன் லாக் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் மொபைல் லாக் பண்ணி வச்சுக்கிறீங்க பாருங்கள், அந்த கோடை வந்து இங்கே கொடுங்க. உங்கள் மொபைல் லாக்கை வந்து இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து இது மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது லொக்கேஷனை வந்து எனேபிள் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேனேஜ் கால்ஸ் மெசேஜஸ் எல்லாம் வந்து இது மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட்ஸ் எல்லாம் இது வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் செய்யறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போது. அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்மளுக்கு பேசிக்காக வந்துருச்சுங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் தெரிஞ்சு பாருங்கள். இந்த ப்ரொஃபைல் மேலே நம்ம இப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மேனேஜ் பேமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேங்க்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, பேங்க் அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து காமிக்குது. உங்களது எந்த பேங்க்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் இந்த லிஸ்ட்டில் எதுவுமே தெரிலனா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதில் எதுவுமே உங்களுக்கு சரியாக தெரிலன்னு வச்சிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சர்ச்சுக்கு போங்க. சர்ச்சில் போயிட்டு இந்த இடத்துல உங்கள் பேங்க் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த பேங்க் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்த உடனே உங்களுடைய ஃபோன் வந்து பேங்க்கில் லிங்க் ஆகிருந்துச்சின்னு வச்சிங்களா, அந்த பேங்க்குக்கும் உங்கள் ஃபோன் நம்பருக்கும் ஒரு மெசேஜ் வந்து கனெக்ட் ஆகும். பாருங்கள், இது மாதிரி கனெக்ட் ஆகும். இதுமாதிரி கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் வந்து வரும். இப்போ பாருங்கள், இது மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக உங்களுடைய நம்பருக்கு லிங்க் ஆகிருந்துச்சுன்னா இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ வேணால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து இங்கே ஷேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் வேணால் ஷேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்படி பேங்க் வந்துட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு பேங்க் ப்ரைமரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இங்கே வேணால் நீங்கள் கீழே இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்குதோ எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து நான் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே கார்னரில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் டீட்டெயில்ஸ் வருது. இந்த இடத்துல யூபிஐ பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் யாருக்காவது பணம் அனுப்ப போகிறீங்க, யாருக்காவது பணம் வாங்க போகிறீங்கன்னா இந்த யூபிஐ பின் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல சேஞ்சுன்னு கொடுங்க, இல்லாட்டா ரீசெட்னு கொடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணிக்கிறதால எனக்கு இது மாதிரி காமிக்குது. நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு செட்டுன்னு சொல்லிட்டு காமிக்கும், செட் யூபிஐன்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ரீசெட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களா. இது மாதிரி ரீசெட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய கார்டு இருக்குது பாருங்கள், அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டு. உங்கள் ஏடிஎம் கார்டில் அந்த லாஸ்ட்டில் 6 டிஜிட் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 6 டிஜிட் நம்பர் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே வந்து உங்களுடைய கார்டு நம்பரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்களா, எக்ஸ்பைரி டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இதில் வந்து உங்கள் கார்டில் எக்ஸ்பைரி டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து இங்கே கொடுத்துக்குங்க. ஓகேங்களா, அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆதார் நம்பர் இருக்கும் பாருங்கள், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஆதார் கார்டை வந்து கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஆதார் கார்டில் உள்ள நம்பரை கூட நீங்கள் வேணால் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். 2 ஆப்ஷன் காமிக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளுடைய ஏடிஎம் கார்டுடைய லாஸ்ட்டில் இருக்கிற 6 நம்பரை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா, இங்கே கண்டினியூ சொல்லி கேட்கும், கண்டினியூ பண்ணிக்கங்க. இது மாதிரி கண்டினியூ பண்ணுறதால இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல யுவர் யூபிஐ பின்னை வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய யூபிஐ பின்னை வந்து மறக்காமல் இருக்கிற மாதிரி ஏதாவது செட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓடிபி வந்து இந்த இடத்துல செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய யூபிஐ பின்னை வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், என்டர் யுவர் நியூ யூபிஐ பின்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த இடத்துல வந்து உங்களுடைய பின்னை வந்து கொடுத்துக்குங்க. நான் வந்து என் பின்னை கொடுத்துக்கிறேன். இதுமாதிரி பின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும், ரீஎன்டர் ஒரு பின்னு கேட்கும். நீங்கள் ரீஎன்டர் பண்ணி உங்களுடைய பின்னை வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க, மறக்கக்கூடாது. ஓகேங்களா, இது மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா, இதுதான் மெயின் மேட்ரு. இப்போ யூபிஐ பின்னும் செட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அடிக்கடி யூபிஐ போடுறதுக்கு பின்னு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், பயோமெட்ரிக் பேமெண்ட்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 5000 வரைக்கும் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சே போட்டுக்கலாம். இப்போ நான் இதை ஆக்டிவேட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களா, ஆக்டிவேட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஆக்டிவேட் நவுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ அக்ரின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ அக்ரி கொடுக்குறோம். இப்போ உங்களுடைய முதல்ல உங்களுடைய யூபிஐ பின் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பின்னை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய பின்னை வந்து முதல்ல இங்கே கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பயோமெட்ரிக் ஆக்டிவேட்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நம்ம இப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கிறோம். வச்ச உடனே இங்கே வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பயோமெட்ரிக் பேமெண்ட்டு ஆக்டிவேட்டட் அப் டு 5000 சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நீங்கள் 5000 வரைக்கும் வெறும் அடிக்கடி பின் போட தேவையில்லை. இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு பின் போட தேவையில்லை. நீங்கள் வந்து ஈஸியாக பயோமெட்ரிக் வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபோன்பே ஓப்பன் பண்ணுறோமா, ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டவுனுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வேலெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த வேலெட் மேலே அப்படி கிளிக் பண்ணிவிட்டு
இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் இங்கே பாருங்கள் ப்ரொசீட் ஆக்டிவேஷன் சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் 1 லட்சம் வரைக்கும் நம்ம வேலெட்டில் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 2 லேக் வரைக்கும் நம்ம நம்மளுடைய இது வந்து வச்சுக்க முடியும். நீடு சிம்பிள் வீடியோ வெரிஃபிகேஷன் தேவைப்படுது. நீங்கள் 2 லட்சம் வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் வைக்க போகிறீங்கன்னா, அதாவது உங்கள் பேங்க்கு சரியாக வேலை செய்யலை, உங்கள் பேங்க்கு சர்வர் எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த வேலெட்டில் காசு வச்சுக்கலாம். இல்லாட்டா வந்து யூபிஐ லைட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த யூபிஐ லைட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, இதில் வந்து நீங்கள் மினிமம் பேலன்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து இந்த லைட்டில் வச்சுக்கலாம். இப்போ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கீஸ்வேர்டு எதுவுமே கேட்காது. ஆட்டோமேட்டிக்காக வந்து காசு வந்து கட் ஆக ஆரம்பிச்சிடும். அடிக்கடி நீங்கள் யூபிஐ பின் போட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க லைட்டில். நீங்கள் வேணால் கூட 2000 ரூபாய் இதில் போட்டு வச்சிக்கிங்கன்னு வச்சிங்களா, அடிக்கடி உங்கள் பேங்க்குக்கு போக தேவையில்லை. இது உள்ளே இருக்கும், ஃபோன்பேக்குள்ளேயே அந்த காசு இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் வந்து பே பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் ஒரு முறை தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாருக்காவது காசு அனுப்ப போகிறீங்கன்னா 2 நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இந்த 2 நம்பரில் இப்போ நீங்கள் யாருக்கு பே பண்ண போகிறீங்களோ அவங்கள வந்து இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து புது நம்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நியூ பேமெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த நியூ மொபைல் நம்பர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை யாருக்கு அனுப்பணுமோ அவங்க மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து காசு வந்து நீங்கள் ஈஸியாக அனுப்பிக்க முடியும். இது மாதிரி பர்டிகுலராக வந்து யாருக்குன்னா நீங்கள் காசு அனுப்பிக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கே கடைக்கு போய்க்கிறீங்க, அங்கே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணணுன்னா இந்த ஸ்கேனுக்கு பாருங்கள். இந்த ஸ்கேன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒயில் யூஸிங் திஸ் ஆப்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணுற விஷயத்தை வந்து இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிக்கும். இங்கேருந்து நீங்கள் பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு, ஃபோனில் வந்து புதுசாக ஒரு ஃபோன் நம்பருக்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. இப்போ பேலன்ஸ் செக் பண்ணுறதுன்னு அப்படி தான். இங்கே செக் பேலன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து செக் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய யூபிஐ பின்னை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து உங்களுடைய பேங்க்கையும் வந்து பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு கீபோர்டு மார்க் எடுத்துப்படுங்க. இந்த கீபோர்டு மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏர்டெல்லா ஜியோவா எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதுவே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு காமிக்கும். நீங்கள் வந்து அங்கேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பில்லு எல்லாத்தையும் வந்து மியூச்சுவல் ஃபண்டு கோல்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வேணால் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் வேணுன்னா கூட, ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் இங்கேருந்தே இன்சூரன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்கனாலும் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஃபோன்பேயில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் தெரிவிங்க. கமெண்டில் வந்து ஃபோன்பே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து கூகுள் பே பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரப்போகுது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு கீழே வந்து கமெண்டில் ஃபோன்பே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ யாருக்குன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் மேனேஜுக்கு போங்க. மேனேஜில் போய்ட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோட்டோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேலே கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா மேலே நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் சிம்பிளில் அப்டேட் யுவர் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா மொத்தமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸு உங்களுக்கு A to Z எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் உடனுக்குடனே உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்கேனர் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்தோடனே நீங்கள் ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்க. இந்த ஸ்கேனர் ஆப்ஷன் வந்து யாருக்குன்னா காமிச்சிங்கன்னா அவங்க இதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு மூலம் அவங்க வந்து உங்களுக்கு காசு அனுப்பிக்க முடியும். இது ஒரு மேட்ரு இருக்குது. இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொஃபைலில் இருக்கும். நீங்கள் வந்து இங்கே ப்ரொஃபைலில் அப்படி கிளிக் பண்ணிங்கனாவே இந்த ஸ்கேனர் வரும். இந்த ஸ்கேனர் நம்ம யாருக்குன்னா காமிச்சிங்கனாவே அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கேனர் வந்து ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காசு அனுப்புறதுக்கான ஒரு அற்புதமான ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதையும் வந்து ஈஸியாக வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். A to Z ஃபோன்பே பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு மீதி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. சைடில் ஒரு பாக்ஸ் எடுத்து பாருங்கள். அந்த பாக்ஸில் வந்து ஃபோன்பேயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக காசு கட்டாயினே இருக்குதுன்னா அதை எப்படி நம்ம டீஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிறேன். அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.